Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala ashrafil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma bas. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், துறந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான கொள்கையோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் படைத்த ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மார்க்கத்தையும் கேட்க படிக்க ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அடிக்கடி நம் எல்லோருக்குமே வழங்கி கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தோடு பின்னி பிணைந்து வாழுகின்ற எங்களுக்கு மார்க்கத்தோடு கொஞ்ச நேரங்களை கழிப்பதற்கு கிடைக்குமாக இருந்தால் அது அல்லாஹுடைய பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் வழமையாக பெண்களை பற்றித்தான் இந்த இடத்தில் பேசப்பட்டது, ஆண்களை பற்றி தான் பேசப்பட்டது, பெண்களை பற்றி பேசப்பட்டது மிக குறைவு என்ற அடிப்படையில் இந்த தலைப்பை போட்டு மதிக்கப்பட வேண்டிய உறவு மனைவி அப்படி என்ற ஒரு தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் ஆண்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது. என்ற தலைப்பே வந்துட்டு பெண்கள் சம்பந்தமாக தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அதனால இது பெண்ணியம் சம்பந்தமாக பேசுறதுண்டோ அல்லது பெண்கள் பக்கம் கூடுதலாக பேசிட்டார் அப்படின்றோ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முடியுமான வரைக்கும் நம்ம குர்ஆன் ஹதீஸோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு தான் இந்த வரலாற்றை இந்த தலைப்பை ஒப்பிட்டு பார்க்கிறோமே தவிர வெறுமனே வேறு ஒரு பெண்கள் மீது ஒரு கருணைக்காக அல்லது பாசத்துக்காக இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் யோசிக்க கூடாது. அல்லது கேட்கிற ஆக்களும் என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் மூளை கூடுதலா பெண்கள் பக்கம் இழுக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கிற எல்லாருமே நினைத்து விடக்கூடாது. இந்த கல்வை நேராக வைத்து இதுல எனக்கிட்ட குறை இருக்குமாக இருந்தால் நான் திருத்தி கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லபடிதான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அப்படித்தான் வாழ்றோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு தான் என்பதை தவிர தலைப்புக்கு என்ன செய்யக்கூடாது, பெண்ணியம் அப்படின்னு தலைப்பு சீல் குத்தி விடக்கூடாது என்பதை முதலில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து தாரியாத் 56வது வசனத்திலே அல்லாஹு தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக அப்படி என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லி தருவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே என்ன செய்ய வேண்டும், வணக்கமாக இருக்க வேண்டும். அவன் சாப்பிடுவதிலிருந்து, ஆட்சி செய்வதிலிருந்து, பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதிலிருந்து, திருமணங்கள் முடிப்பதிலிருந்து எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை பொறுத்த மட்டில், இந்த பெண்களை பொறுத்த மட்டில் இன்றைக்கு நிறைய பேர் பெண்கள் எல்லாம் ஆசைப்படுற என்ன அப்படி என்று கேட்டால், நம்ம ஆரம்பத்தில் அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் காலப்போக்கில் அப்படியே அந்த சொல்லுவாங்களே அந்த புதிய தும்பு கட்டு நல்லா கூட்டுமுண்டு சொன்ன மாதிரி அது ஆரம்பத்தில் என்ன செய்யறது அப்படியே நல்லா இருக்கிறது. பிறகு காலப்போக்கில் போக 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 என்ன செய்யும்,
அந்த பழக பழக பாலும் புளிக்கிற மாதிரி சில நேரங்கள் என்ன செய்வது, அப்படி மாறி போவது உண்டு. அதனால இது கொஞ்சம் என்ன செய்யும், அந்த இடத்துல இருந்து நம்மளை கொஞ்சம் மாற்றி விடுகின்ற ஒரு நல்ல ஒரு நிலைமையாக இருக்கும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் ஆண்களை பயந்து கொள்ளுங்கள் அப்படி என்று அல்லாஹு தாலா எங்கேயும் சொல்லல. ஆனா அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவிலும் சரி, இத்தகுல்லா அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஃபின்னிசா பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இங்க யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க ஃபைன்னக்கும் அகஸ்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், நீங்கள் எல்லாம் இந்த பெண்களை அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், திருமணம் முடித்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் பெண்களை அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவர்களுடைய கற்புகளை ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பெண்களை நீங்கள் யாருமே என்ன செய்ய வேண்டாம், முகத்தில் அறைந்து விட வேண்டாம். பெண்களின் முகத்தில் நீங்கள் அறைந்து விட வேண்டாம். அவர்களை கேவலமாக இழிவாக நீங்கள் பேசிவிட வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுப்பதும், அவர்களுக்கு உண்ண கொடுப்பதும், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும் உங்கள் மீது கடமை என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல விட்டு பிரிகிற நேரம் என்பது அது எவ்வளவு முக்கியமான ஒரு நேரம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல மரணிக்க போறார் அப்படி என்றால் அந்த நாள், அந்த நேரம், அந்த இடம் என்பது மிக பிரதானமான ஒன்று. அப்படி ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் தான் பிரிகின்ற நேரத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அதற்கு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது விதா அப்படி என்று சொல்வோம். பிரியாவிடை போன்று இருந்தது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளில் ஒன்றுதான் அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து பல நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு வார நேரம் பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முதலாவதாக இந்த பெண்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் புகாரியில 3331வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இஸ்தௌசு பின் நிசா, பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைனல் மர்அத குலிகத் மின் திலா, பெண் என்பவள் வளைந்த கோணலான எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். பெண்ணுடைய இயல்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண் என்பவள் வளைந்த கோணலான எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அதை நேரடியாக திருத்தி விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உடைத்து விடுவீர்கள். குறை இருக்கும், அவள் இயல்பிலேயே அப்படி வளைந்த எலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டவள். அது வளையக்கூடாது, எனக்கிட்ட நேராத்தான் நீ இருக்கணும், எனக்கிட்ட பிழை செய்யக்கூடாது, நீ நியாயமாத்தான் இருக்கணும், உனக்கிட்ட நான் எந்த பிழையும் காணக்கூடாது அப்படி என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் உடைத்து விடுவீர்கள். அப்படின்னா என்ன, உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக ஓடாது, தலாக்கில் முடிந்துடும். உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக ஓடாது, தலாக்கில் விடுந்து விடும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திருமணத்தை பத்தி சொல்ற போது நம்ம மனைவியோடு இல்லறத்தில் இணைவதை ரசூலுல்லாஹ் சதக்கான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சதக்கான்றாங்க. அப்ப எவ்வளவு இஸ்லாத்துல இது ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்ப நம்மட பெண்களுக்கெல்லாம் உள்ள ஒரு பிரச்சனை என்னண்டா, இந்த கல்யாணம் முடிச்ச நேரத்தில் இருந்த பற்றும் பாசமும் காதலும் நேசமும் அந்த மாப்பிள்ளையே இப்ப நிறைய பொம்பளைகள் தேடுறாங்க, ஆக்களை காண இல்லை. கல்யாணம் பேசின நேரத்தில் அந்த மாப்பிள்ளை இருந்தாரே அவரை இப்ப காணல. அது நிறைய பெண்களுக்கு சரியான ஒரு கவலையாகவும் வேதனையாகவும் இருக்குது. அந்நேரம் போன் எடுத்தா விடிய விடிய பேசுவார், இப்ப போன் எடுத்தா வெய் அப்படின்றாரு. அந்நேரம் வைக்காதன்றாரு, இப்ப வெய்ன்றாரு. அந்நேரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறாரு, இப்ப நம்ம என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாலும் வெய்ன்றாரு. நிறைய பெண்களுக்குரிய வேதனை என்ன தெரியுமா, என் மாப்பிள்ளை சரியா என்னோடு பேசுறாரு இல்ல, எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸின்னு சொல்றாரு.
ஆனா வேற போன் வந்தா நல்லா பேசுறாரு, நல்லா சிரிக்கிறாரு. எந்த மாப்பிள்ளை யாரோட பேசுறாரு கோல் வார நேரம் எனக்கு தெரியும். இவர் பேசுறது ஒரு ஆணோடையா, இவர் பேசுறது ஒரு பெண்ணோடையா என்று எனக்கு தெரியும். ஆனா எங்களோடு பக்கத்துல உட்கார்ந்து, பிள்ளைகளோடு பக்கத்துல உட்கார்ந்து அவர் சிரிச்சு மிச்ச நாள், அவர் கதைச்சு மிச்ச நாள், அவர் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்ப இல்ல அப்படி என்று நிறைய பெண்களுடைய வேக்காடுகளும் வேதனைகளும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆனா ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் பெண்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை மதித்த அந்த விதம், ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு கொடுத்த அந்த இடம், அத ஒரு மூமின் படிப்பானாக இருந்தால் சுபஹானல்லாஹ் மரணம் வரைக்கும் மனைவியை பெரியோரு இடத்துல வச்சு வாழ்வான். மரணம் வரைக்கும் மனைவிய பெரியோரு இடத்துல வச்சு என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மளும் அப்படித்தான் வாழ்ந்தோம். கல்யாணம் முடிச்ச புதுசுல வீட்டுல 2 பிளேட் வச்சா ஒரு பிளேட்டை தூக்கி வீசிட்டோம். தேவையில்லை, ஒரு பிளேட்லாம் சாப்பிடுற அப்படின்னு ஒரு பிளேட்லாம் சாப்பிட்டேன். அவ ஏதாவது ஒரு சுவிங்கியத்தை சப்பினா அதை முழுசா சப்ப விடுறல, தோண்டி எடுத்து நம்ம திண்டு, அப்படித்தானே? அவ ஒரு சுவிங்கியத்தை சப்பினா அதை தோண்டி எடுத்து எனக்கு தாங்கன்னு கேட்டு திண்டு. ஒரு பிரஷ்ல பல்லு தீட்டினேன், ஒரு பிரஷ்ல தான் பல்லு தீட்டினேன், ஒரு டவல்ல தான் துறைச்ச, ஒரு பெட்டுல தான் தூங்கினேன், ஒரு தலையணை தான் இருந்துச்சு. அன்னரம் பேசக்குள்ள என்ற ராணிண்டம், தங்கமிண்டம், மாணிக்கமிண்டம், மரகதம் என்றம், என்ற உசுறு நீண்டம், நீ இல்லாட்டி என் லைஃப் ஃபெயிலியர் என்றம், அப்படியெல்லாம் சொன்னோம். இப்ப பார்த்தா அன்னரம் சென்ன அந்த நல்ல பறவை என்றதும், கிளி என்றதும், தங்கம் என்றதும், இப்ப இந்த பறவைகள் எல்லாம் திருமணம் முடிக்கிற நேரம் இருந்துச்சு. இப்ப பறவை பறந்து நிறைய அனிமல்ஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு. இப்ப பார்த்தா மொக்குன்றதும் மாடுன்றதும், ஏன்னா பேசுற பேச்சுக்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர. ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு, நிறைய பேரு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியாவும் வெளியில இன்னும் ஒரு மாதிரியாவும் வாழ்றாங்க. ஆக்களை கண்டா அவங்களை அடிக்க மனைவியை மதிக்கிறவங்க இல்லைன்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள போனா முடிச்சு எல்லாரும் வைப கூப்பிடுற, எங்கேயாவது நின்றா எங்க மம்மி மம்மின்னு தான் கூப்பிடுற, வீட்டுக்குள்ள வந்தா எங்க அந்த அம்மி குலவின்னு தான் கூப்பிடுற. அப்படிதான் இருக்கிற அவன் அப்படிதான், டடா வர சொல்லுங்க தடா வர சொல்லுங்க சொல்ற. வீட்டுக்குள்ள வந்தா மனசுக்குள்ளால எங்க அந்த கிடாண்டு தான் கேட்கிற. அப்படிதான் இருக்குது. ஏன்டா இன்றைக்கு 2 பேருடைய பக்கத்திலும் இந்த பாசம் நேசம் சில நேரங்களில் வேஷமாகத்தான் இருக்கிறது. மற்றவங்க பார்க்கறதுக்காக வேண்டி வாழ்றாங்களே தவிர தாங்க ரசிச்சு ருசிச்சு வாழுவதற்காக இன்றைக்கு நிறைய பேரும் மறந்து போயிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குந்து அக்தஸிலு அன வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாயின் வாஹிதின். ரசூலுல்லாஹ் சாதாரண ஆளாங்க. ரசூலுல்லாஹ் வேலை இல்லாத ஆளா? அனாதைகளை பார்க்கணும், விதவைகளை பார்க்கணும், படைகளை தயார் செய்யணும், தண்ட குடும்பத்துக்கு உணவு கொடுக்கணும், வந்திருக்கிறவங்களை சந்திக்கணும், இஸ்லாத்துக்கு வாரவங்களை பார்க்கணும், வந்தவங்களுக்கு உட்கார இடம் கொடுக்கணும், உணவுக்கு வழி செய்து கொடுக்கணும். அவ்வளவு பெரிய பொறுப்புகளோட ரசூலுல்லாஹ்ட லைஃப் என்னன்னு கேட்டா, நானும் அல்லாஹ்ட தூதரும் குளிக்கிற நேரம் ஒரு பாத்திரத்துல குளிப்போம், ஒரு பாத்திரத்துல குளிப்போம். என்ற கையும் ரசூலுல்லாஹ்ட கையும் என்ன செய்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்ளும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, நம்மளும் குளிச்சதுதான். கல்யாணம் முடிச்சு 3 நாள் ஒரு கிழமை குளிச்சோம். இப்ப ஆளக்கான இல்லை. இப்ப அவர் போறது குளிச்சுட்டு வர்றது இவருக்கு தெரியாது, இவருக்கு குளிச்சுட்டு வர்றது அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். நாங்க உழைக்கிறது எங்களோட குடும்பத்துக்காக, கஷ்டப்படுறது எங்களோட குடும்பத்துக்காக, நாங்க தேடுறது குடும்பத்துக்காக. அவ்வளவு சொத்து சுகமும் எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டிதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இருக்க வேண்டிய சந்தோஷத்தை இழந்துட்டு எதுக்கோ சந்தோஷம் கொடுக்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு நபித்தோழர் கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, வீட்டில ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உதவியாக இருப்பார். வீட்டு வேலையில உதவியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அவர் ஸ்லிப்பர் அவரே தச்சுக்குவார். சுபஹானல்லாஹ். அவர் உடுப்பு பிஞ்சா அவரே தச்சுக்குவார்.
ஆட்டுல போய் பாலை கறந்துக்குவார். ரசூலுல்லாஹ் தோழர்களே, இந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் அருட்கொடை. அவ்வளவு பிஸியான மனுஷரு வீட்டுல வந்து ஆட்டுல போய் பாலை கறப்பாரு, ஆடைய துவச்சு போடுவாரு, பிஞ்சத்தை தச்சுக்குவாரு, சிலிப்பரை தச்சுக்குவாரு. இன்றைக்கு நம்ம பாத்ரூமுக்கு டவல் எடுக்க மனைவி மறந்து போய் கொஞ்சம் டவல் எடுத்து தாங்கன்னா உனக்கு தான் வளமையா மறதி தானே இதான் கொடுக்குறது. ரசூலுல்லாஹ் அவர் இன்றைக்கு நம்ம மனைவிமாருக்கு நம்மட வேலையை செஞ்சு கொண்டா போதும், அது பெரிய அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய ஆறுதல் தெரியுமா? ஆனா அதையும் அதுகள் தாங்கி கொண்டு நமக்காக கஷ்டப்படுகிறது, நமக்காக கஷ்டப்படுகிறதுகள், நமக்காக உடுப்பு களைய தருகிறதுகள், நம்மட வேலை எல்லாத்தையும் தலைகளை போட்டு செய்யுது. ஆனா அதுகள் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், உங்களோட பாசம் மட்டும் எனக்கு வேண்டும், உங்களோட அன்பு எனக்கு வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால், ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதத்தில் அன்பை காட்டுவாங்க. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்றா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, ஆயிஷா நாயி ரசூலுல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி ஆயிஷா நாயோடு நடந்து கொண்டாங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, முஸ்லிமில 1774வது செய்தி, ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. லம்மா கானத் லைலத்தில் லத்தி கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா இந்தி. எனக்கிட்ட ரசூலுல்லாஹ் தங்குற அந்த நாள் ரசூலுல்லாஹ் எனக்கிட்ட அப்படியே என்ன செய்றாரு, வாராரு. வார நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து மேலாடையை கலட்டி சிலிப்பரையும் கலட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தலமட்டில வைத்துக் கொண்டு தான் உடுத்திருந்த வேட்டியில் ஒரு துண்டை விரிச்சு அப்படியே ரசூலுல்லாஹ் அதுல கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம வீட்டுக்குள்ள வாரண்டா அரக்கலை நடக்கும், அரக்கலை ஆர்ப்பாட்டம் நடக்கும். நம்ம வாரண்டா முடிஞ்சு அதை தூக்குறது இதை தூக்குறது, என்ன இப்படி கிடக்கிறது, அது என்ன இப்படி கிடக்கிறது, என்ன இது இப்படித்தான் இருப்போம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்து அவர் சிலிப்பரை அவரே எடுத்துக்கிட்டு மனைவியை எழுப்பாம மேலாடைய கலட்டி தண்டை உடுத்திருந்த வேட்டியில ஒரு துண்டை அப்படியே அவுட்டு அதுல ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. நாங்க வரக்குள்ளே யாருண்டு மனைவி பயப்புற அளவுக்கு தான் வந்துடுவோம். ரசூலுல்லாஹ் வந்து தூங்குறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, தூங்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரத்தால அப்படியே எழும்பினாங்க. நான் அப்படி என்ன செய்ய, தலைக்கு போடுற புடவை எடுத்து அப்படியே முகத்தை என்ன செஞ்ச அப்படியே மறைச்சு கொண்டேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறார் அப்படின்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் அப்படியே எழுப்பின ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போனாங்க. மெதுவா கதவை திறந்தாங்க, மேலாடைய மெதுவா எடுத்து போட்டு போனாங்க, காலில் போடுற சிலிப்பரை கையில எடுத்து கொண்டாங்க, மெதுவா போறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டுட்டு மற்ற மனைவிமாரிடத்துல போறாரோ என்று நினைத்து ரசூலுல்லாஹ் அப்படியே பின்தொடர்ந்து அங்கால போனேன். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கி என்று சொல்லுகின்ற சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட மதீனாவிலே உள்ள அந்த மையவாடிக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். போன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை உயர்த்தி 3 முறை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். பிரார்த்தனை செஞ்சு முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் நடந்து வராங்க. நானும் ரசூலுல்லாஹ் காணல, என்ன காணல, நானும் என்ன செஞ்சேன், அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நடந்து வந்தேன். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அவசரமா நடந்தாங்க, நானும் அவசரமா நடந்தேன். ரசூலுல்லாஹ் ஓடினாங்க, நானும் ஓடினேன். ரசூலுல்லாஹ்வை விட்டு நான் முந்தி ரசூலுல்லாஹ் கதவை திறக்கிறதுக்கு முதல் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போய் நான் தூங்கிட்டேன். பெண்கள் ஓடி வந்தா என்ன செய்யும், சும்மா வேலை செஞ்சாலே மூச்சு இழுக்கும், ஓடினா எப்படி இருக்கும். இப்ப ஆயிஷா நாய்க்கு மூச்சு இழுக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க ஆயிஷா நாயை பார்த்து, ஆயிஷா அம்மா என்ன மூச்சு இழுக்குதுன்னு கேட்கறாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ் ஒன்றும் இல்லையேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நீங்களா சொல்லுங்க, அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்துருவான், என்ற தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வார நேரம் நான் தூங்கல யா ரசூலுல்லாஹ், நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீங்க எனக்கு பக்கத்துல இருக்கிற நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், மேலாடைய கலட்டுகிற நேரம் சிலிப்பரை கலட்டுகிற நேரம் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனா நீங்க எழும்பி போகக்குள்ள நான் தூங்குற மாதிரி இருந்தேன், தூக்கம் அல்ல, நீங்க எங்க போறீங்களோ என்று நான் நினைத்து பின்னால வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அந்த மையவாடிக்கு போனதை நான் கண்டேன் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் என்ற நெஞ்சில கையால அடிச்சாங்க. எனக்கு வலிச்சிச்சு, எனக்கு வலிச்சிச்சு, ரசூலுல்லாஹ் கையால அடிச்சதை எனக்கு வலிச்சிச்சு.
அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷாவே, நான் உங்கள்கிட்ட வார நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து என்னை அழைத்தார்கள். ஆயிஷா அம்மா, எப்பையும் நீங்க ஆடைகளை களைந்து இருக்கிற நேரம், ஆடைகளை களைந்து வைத்திருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுள் வரமாட்டார், அப்படியே அறைக்குள்ள வரமாட்டார், ஓரத்துல தான் நிற்பார். சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோழர்களே, ஆயிஷா அம்மா, நீங்கள் சோல் இல்லாமல் உடுத்தாடையோடு இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார், அவர் ஓரத்தில் தான் இருப்பார். அந்த நேரம் வந்து என்னை அழைத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மையவாடிக்கு சென்று துஆ செய்யுமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். அதுதான் நான் போனேன். ஆயிஷா, இதுதான் பாருங்க, ஆயிஷா அம்மா, நான் போற நேரம் நான் உங்களை எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக நான் போனேன். ஏன் உங்களோட தூக்கம் கலைஞ்சிடும் என்பதற்காக உங்களை எழுப்பல. இன்னும் ஒன்று, நான் எழுப்பி போறேன் என்று சொன்னா நீங்க தனிமையில இருக்கிறீங்களே, நீங்க பயப்படுவீங்களே, அதற்காக வேண்டி நான் உங்களை எழுப்பாமல் போனேன் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயி, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப். ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்க, நீங்க மத்த மனைவி கிட்ட போயிட்டீங்களோ அப்படிதான் நான் நினைச்சேன், என்ன விட்டுட்டு எங்க போறீங்க அப்படிதான் நான் நினைச்சேன். நான் சும்மா கேட்கிறேன், நம்ம இரவுல தூங்கிட்டு இருக்கிற நேரம் டிங்கிட்டு ஒரு மெசேஜ் வரும். நம்ம என்ன செய்வோம்டா, மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிருவோம், வெளியில போயிடுவோம். வெளியில போய் போனை பேசிக்கிட்டு வருவோம். சில நேரம் வைஃப் வந்து காத்துட்டு யாரு போன்லன்னு கேட்டா முடிஞ்சு சந்தோஷம். நீ என்ன சந்தேகப்படுறியா, நீ என்ன சந்தேகப்படுறியா, இவ்வளவு காலம் நம்பிக்கை இல்லையா, நீ ஏன் எனக்கு பின்னால வந்தாய், இதுதான் நம்மளோட கேள்வி. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால ஆயிஷா நாயி போறாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம 100% அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர திங்குண்டு வாரதெல்லாம் நம்மட வாழ்க்கையை உடைக்கிற மாதிரி தான் வருகிறது. அது வேற பிரச்சனை, விளங்கிச்சானே. முக்காவாசம் அப்படிதான் இருக்குது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அவங்களோட சந்தேகம் 100% சில நேரம் சரியாகவும் இருக்குது, இல்லாமலும் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு மனைவி கேட்டுட்டான்டா, அன்று இரவே முடிஞ்சு. என்ன பேசுவோம் தெரியுமா, உனக்கு அறிவில்லையே, உனக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு நன்றி இல்லையே, உனக்கு இதான் எனக்கு உன்னோட வாழ பிடிக்க இல்லையே, இதுதான். ஓ நான் பாரு இன்ஷா அல்லாஹ் நான் உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. வாப்பாவை இழுத்து உம்மாவை இழுத்து உனக்கு நான் செஞ்ச உதவியை, உனக்கு தின்ன தந்தத்தை உடுக்க தந்தத்தை வாழ்ற வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து போட்டு அப்படியே கதனை கதைச்சு கொட்டி இவர் நிம்மதியா போய் தூங்குவாரு. அந்த பொம்பளை விடிய விடிய இந்த மூக்கை இழுத்து இழுத்து அழுது அழுது தூங்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா நாயுடைய நெஞ்சில அடிச்சு, ஆயிஷா அம்மா, என்ன நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் எப்படி ஒத்தனம் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்ட ஆறுதலை பாருங்க. நெஞ்சில அடிச்சு நெருக்கமாக்கி இரக்கமாக்கி, ஆயிஷா அம்மா, உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பும் அரவணைப்பும் மனைவியில் இருக்குமாக இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் அந்த மனைவியை மதிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் இரக்கமாக இருந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க புகாரியில 4607வது செய்தி உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயணம் போற நேரம் மனைவிமாரை கூட்டிட்டு போவாங்க. நம்ம பயணம் போகக்குள்ள மனைவிமாரை கூட்டுறல, பயணம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போகக்குள்ள மனைவிமார்களை கூட்டிட்டு போவாங்க. யுத்தம் செய்யற நேரத்தையில ரசூலுல்லாஹ் மனைவிமாரை கூட்டிட்டு போவாங்கண்டா, இப்ப ரசூலுல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலும் தனக்கு பக்கத்துல மனைவிமார்களே வச்சிருக்கிறாங்க. யுத்தத்தை விட பயங்கரமான ஒரு களம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. அவண்ட வாழ் முந்திட்டு மனைவி முடிஞ்சு, பிள்ளை முடிஞ்சு, அப்படிப்பட்ட கட்டத்துல ரசூலுல்லாஹ் சீட்டு போட்டு குலுக்கி மனைவிமார ரசூலுல்லாஹ் கூட்டு போவாங்க. இப்படி ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வார நேரம் ஆயிஷா நாயோட ரசூலுல்லாஹ் வாராங்க. ஆயிஷா நாயி அப்படியே கழுத்துல ஒரு மாலை ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மாலை காணத்து போயிட்டு, ஆயிஷா நாயி சொல்றாங்க, மாலை காணத்து போயிட்டு. மாலை காணத்து போனவன ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, மாலை காணத்து போயிட்டு யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் ஐனைய உடனே கூடாரம் அடிச்சு எல்லாரையும் தங்குங்க, மாலையை தேடுங்க. ஒரு மாலைக்கு யுத்தத்துல இருந்து வந்த அத்துணை சஹாபாக்களும் தங்கணும். மனைவியுடைய மாலை, அதுவும் பயணம், எல்லாரும் வந்து தங்குறாங்க. ஆயிஷா நாயுடைய மடியில சுப்ஹானல்லாஹ் மாலையை காணத்த மனைவியுடைய மடியில ரசூலுல்லாஹ் தலை.
எப்படி என்ன மானே, உனக்கு அவ்வளவு எனக்கு தானே தெரியும், உனக்கு நீ ஆடி திரியக்க எனக்கு விளங்கிச்சு, நீ இந்த ஏதாவது ஒன்று முசீபத்தை காப்பா என்ன எனக்கு தெரியும். இவர் மாப்பிள்ள அவ பார்த்து நீ தெரியும், நீ எல்லாரையும் எதுக்கும் அப்படிதான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார். இவர் டிப்ரெஷன்லே இருப்பார். இவருக்கு முகம் சிரிக்கவும் மாட்டார். மனைவியுடைய மாலை காணத்து போயிட்டு மக்கள் எல்லாம் கூடாரம் அடிச்சு தங்குறாங்க. ரசூலுல்லாஹ் போய் மனைவியுடைய மடியில தலையை வச்சுட்டு ரசூலுல்லாஹ் தூக்கம். ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ், என்ன ஆயிஷா இப்படி செஞ்சிட்டீங்களே நீங்க, ஏன் தங்கம் என்னடா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, பாருடா இவ்வளவு பேருக்கும் உங்களால எவ்வளவு அப்படின்னு ரசூல் ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா சஹாபாக்கள் சொன்னாங்க, பாப்பா கிட்ட போய் அபூபக்கர் போய் சொல்றாங்க, உங்களோட மகள் செஞ்ச வேலையை கண்டீங்களா, மாலையை காணத்துட்டா எல்லாருக்கும் கஷ்டம், தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உது செய்ய தண்ணி இல்ல, தொழுகிறதுக்கு கொண்டும் இல்ல, ஒரு வழியும் இல்ல. சஹாபாக்கள் போய் அபூபக்கர் முறைப்படுறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மடியில தூங்கி கொண்டிருக்கிறார், என் வாப்பா வந்தார். என் வாப்பா வந்து சொன்னார், ஆயிஷா என்ன வேலை செஞ்சீங்க நீங்க கண்ணீங்களா, உங்களால ஒருத்தருக்கும் தண்ணி இல்லாத ஒரு இடத்துல தங்க வேண்டிய நிலைமை ஆயிட்டேம்மா, ஏன் இந்த வேலை செஞ்சீங்க அப்படி என்று அல்லாஹ் எதையெல்லாம் நாடினானோ அதையெல்லாம் என் வாப்பா பேசினாரு. அல்லாஹ் எதையெல்லாம் நாடினானோ அதையெல்லாம் என் வாப்பா பேசினாரு. பேசிட்டு என் வாப்பா என் இடுப்புல கையால குத்தினாரு. எனக்கு வலிச்சிச்சு, நொந்து போச்சு. அந்த நேரத்தையில ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் கலங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக நான் அசைஞ்சு விடாமல் இருந்தேன். அப்படியே ரசூலுல்லாஹ் மடியில இருக்கிறாங்க. சுபஹாயின உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க. சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, தண்ணி இல்ல. அந்த நேரத்தில் தான் சூரத்துல் மாயிதாவுடைய தயம்முடைய வசனம் இந்த மண்ணுக்கு இறங்கியது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வாப்பா வந்து குத்தியதே எனக்கு நொந்துச்சு. ரசூலுல்லாஹ் இந்த மடியில தலையை வச்சுட்டு தூங்கின ரசூலுல்லாஹ் தலை அசைஞ்சு தூக்கம் கலஞ்சி விடக் கூடாது என்பதற்காக அசையாமல் நான் நின்று கொண்டேன், உட்கார்ந்து கொண்டேன், வலிச்சிச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஆயிஷா நாயை பார்த்து, என்ன ஆயிஷா நம்மண்டா வந்த எல்லாருக்கும் முன்னுக்கு ஏய் என்று அவட மானம் மரியாதை மானம் வந்த ட்ரிப் எல்லாம் உடைஞ்சி முடிஞ்சு அவ அது வரைக்கும் அழுதுதான் வரணும். இப்படிதான் நம்மளோட நிலைமை இருக்கு. முதலாவது நம்ம கதிர் அல்லாட ஏற்பாடு குறைஞ்சாத, சரி கவலைப்படாதங்க, அல்லாட ஏற்பாடு அவங்க போகட்டும், நீங்க எல்லாரும் போங்க, நாங்க தேடிக்கிட்டு வாரோம். இது கூட நமக்கு சொல்ல மனசு வராது. இவ ஏறி இருந்ததுல இருந்து பிரேக் அடிப்பாரு, பிரேக்குக்கு பதிலாக எஸ்லட்டர் மிரிப்பாரு, முன்னுக்கு போறவனுக்கு ஏசுவார், அங்க பாருங்க அவன் எருமோ அவனுக்கு ஏசுவார், முன்னுக்கு போறவனுக்கு இவன் வழி விடுறான், இவன் கொண்டு சாக வைக்க போறான், எல்லாம் நீ பார்த்த வேலை தாண்டு வார போற எல்லாருக்கும் ஏற்றித்தான், பிள்ளைகளுக்கும் ஏற்றித்தான். பிள்ளைகள் சத்தம் கூட ஏய் சும்மா பிள்ளைக்கும் ஏற்றித்தான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆயிஷா நாயி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பயணம் போறாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியை கூட்டிட்டு போறாங்க. புகாரியில 5211வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி பாருங்க. கான இதா ஹரஜ அக்ரா பைன நிசாஇ, ரசூலுல்லாஹ் போனாங்கண்டா பெண்களை மனைவிமார்களுடைய பேரை குளிக்க ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா துண்டு போட்டு யாரோட பேர் வருதோ அவங்களை கூட்டிட்டு போவாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு போடுற நேரம் என்ற பேரும் வந்துட்டு, ஹப்சாரனுடைய 2 பேருடைய பேரும் வந்துட்டு. ஆனா ரசூலுல்லாஹ் என்னோட தான் என்ன செய்வாங்க, பேசி 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 வருவாங்க. ரசூலுல்லாஹ் பயணத்துல என்னோட பேசி பேசி வருவாங்க. நம்மட மாப்பிள்ள பயணத்துல அவர் போன் பேசி பேசி வந்த இடம் எங்க போறீங்க, இந்த அறைக்கு ரோட்டுன்னு மனைவி சொல்லணும், இந்த அறைக்கு ரோட்டுன்னு மனைவி சொல்லணும். போலீஸ் நிப்பாட்டி 50 ரியால் அடிச்சது பிறகு அது வேற டென்ஷன், அது தின்றிகளாண்டு வர உடுத்திரிகளாண்டு வர பாருங்க அநியாயம். அதுக்கப்புறம் அதை புலம்புவார். ரசூலுல்லாஹ் மனைவியோடு பேசி பேசி போவார்கள். அந்த ஹதீஸை பாருங்க. இப்படி ஒரு பயணம் போற போது ஹப்சார் எனக்கிட்ட வந்து கேட்டா, அவட ஐடியா எனக்கிட்ட கேட்டா, ஏன்டா ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோடு பேசி பேசியே போவாங்க, ஹப்சா நாய்க்கு தேவை ஆயிஷா நாயோடு இல்லாம நம்மளோடு ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொள்ளணும்னு தேவை. ஹப்சா நாய் சொல்ற, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்ப நீங்களும் நானும் ஒட்டகத்துல போறோம், ஆளுக்கு ஒரு ஒட்டகம். எந்த ஒட்டகத்துல நீங்க வாங்க, உங்களோட ஒட்டகத்துல நான் வாரேன், 2 பேர் ஒட்டகத்திலையும் யார ஒட்டகம் போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆயிஷா நாய் யோசிக்கல, ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்கல. ஆயிஷா சொன்னா ஓகே அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் ரெடியா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து ஆயிஷா நாயுடைய ஒட்டகத்துல போய் சலாம் சொல்றாங்க. உள்ளுக்கு பார்த்தா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இஞ்சால ஹப்ஸாவுடைய ஒட்டகத்துல ஆயிஷா நாய். இப்ப பயணம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் என்ன வேலை செஞ்சு கொண்டேன்னு அப்பதான் யோசிச்சேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் திரும்ப வரையலாதே, ஹப்ஸா நாயை விட்டுட்டு ஆயிஷா நாய்கிட்ட வரையலாதே.
ரசூலுல்லாஹ் அப்படியே போறாங்க. 2 பேரும் பேசியே போறாங்க. எனக்கு தாங்க இயலாது. ஏட்டா எல்லா பெண்களும் விரும்புற என்ன தெரியுமா? என்ற மாப்பிள்ள என்னோட பேசணும். உங்களோட மனைவிக்கு வயிற்றுக்க வலிண்டா நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக தேவையில்ல. ஏ தங்கம் உரமா வலிக்குதாம்மா அப்படி கேட்டு பாருங்க, முடிச்சு. தலைவலிண்டா போய் பக்கத்துல உட்கார்ந்து, ஏடா தலைவலிக்குதா வா பூசிடவா, இல்ல வேணாம் நான் பூசிக்கொள்றேன் விட மாட்டாங்க. ஆனா அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. பெண்கள் நீங்க கோடி கணக்கில் கொண்டு போய் கொட்டினாலும் அது அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. அவங்க எதிர்பார்க்கிற உங்களோட 100% திருப்தியையும் அன்பையும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் பெண்களுடைய இயல்பு. நீங்க யோசிக்கிறேன்னா கார் கொடுத்துருக்கேன், வேன் கொடுத்துருக்கிறேன், ஏசி அது இது, அங்க இந்தியாவில் இருந்த இருப்புக்கு இவன் இங்க மகாராணி மாதிரி இருக்கிறா. அது உங்களுக்கு தான் தெரியும், மகாராணியா அல்லது அவர் ராணியா, அது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா பெண்களை பொறுத்த மட்டும் சின்ன விஷயம். நீங்க ஆயிஷா நாயுடைய வாழ்க்கையை பாருங்க. ரசூலுல்லாஹ் தொழுவார், நான் காலை நீட்டுவேன், கால் வைக்கின்ற இடத்தில் ரசூலுல்லாஹ் சுஜூது செய்கிற போது காலில் குத்துவார், காலை எடுத்துக்கொள்வேன், ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வாங்க. வீடு சின்ன, பொருளாதாரம் கம்மி, மிக குறைய, சந்தோஷம் கூட. அந்த ஆயிஷானையோட ரசூலுல்லாஹ் நெருக்கமா தூங்கினாங்க, இரக்கமா தூங்கினாங்க. நீங்க பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையெல்லாம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வோடு பேசணும்னு ஆசை. அப்படியே போறாங்க. போய் ஒரு இடத்துல இறங்கினா ரசூலுல்லாஹ் பார்க்கறாரு இல்லை, எங்க ஆளையும் காணல. இவங்க சரியான மனசுடைஞ்சு அவ சொல்றா, இதுக்கு மேல எனக்கு ஏலா, இப்ப ரசூலுல்லாஹ் என்கிட்ட வரணும், என்னோட பேசணும், என்னால முடியல. நான் என்ன செஞ்சேன்டா, அப்படியே போய் புல்லு இருக்கு தானே, அந்த புல்லுக்குள்ள காலை பூத்திக்கிட்டு நான் ஒரு துவா கேட்டேன். அதாவது துவா இல்ல, நான் கேட்டேன், யா ரப் சல்லித் அலைய அக்ரபன் அவ் ஹய்யத்தன் தல்தகுனி, எனக்கு யா அல்லாஹ் ஒரு பாம்பாவது என்ன கடிக்கும், அல்லது ஒரு தேலாவது என்ன குத்தோடும். ஒரு பாம்பாவது என்ன கடிக்கோடும், அல்லது தேலாவது என்ன குத்தோடும். வலா அஸ்தத்தீஉ அன் அக்கூல லஹு ஷையா, இதை தவிர வேற என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படியாவது குத்தினதுக்கு பிறகு, பாம்பு கடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஓடி வந்து பக்கத்துல இருப்பாரே, அதுக்காக அதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மட மனைவிமார்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அன்பும் மதிக்கிற விதமும் என்னென்றாவ பார்க்குறான். நீங்க உங்களோட ஆஃபீஸில் உள்ள ஒரு கேர்ள் இருந்தால் எப்படி பேசுறீங்கன்னு பார்க்குறான். அதே பேச்சு அவ ஏற்கனவே ஒப்புடுறா, நீங்க பேசின பேச்சோட ஒப்புடுறா. இப்ப பார்க்குற என்ன இவர் இப்ப பேசுறாரு இல்லை, இப்ப என்ன கதைக்கிறாருல, தப்பல்ல, அவ தப்பா கேட்கல, தவறா கேட்கல, உங்களை சந்தேகப்பட்டு கேட்கல, அவட ஆதங்கம் சில நேரம் கேட்க தெரியாம கேட்டிருப்பா. ஆனா பெண்கள் எல்லாரும் ஆசைப்படுறது, என்ற மாப்பிள்ளை எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசணும், கதைக்கணும். நீங்க சும்மா அந்த பிளைட்ல போகக்குள்ள நீங்க பாருங்களேன், அந்த சர்வெண்ட் வேலை செய்யற பொம்புல அவ ஏதாவது ஒரு தண்ணியை கொட்டி விட்டாண்டா அவ வந்து நமக்கிட்ட மன்னிப்பு கேட்பா, சார் பரவாயில்லை. அப்படி மனைவி வெள்ளச்சேட்டுல ஒரு ஆணத்தை ஊத்திட்டாங்க, எனக்கு தெரியும், இது பாரு எத்தனை சேட்டை ஹரபாக்கி விட்டேன், மூளை இல்லையா உனக்கு, இதால கொண்டு தர தெரியாதா, தர வேணும்னு செய்யல. அப்படி நடந்துட்டு மற்றவங்களை மதிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஓடி 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 தியாகம் செய்வார், கஷ்டப்படுவார், காசு கொடுப்பார், உதவி செய்வார். ஆனா தண்ட மனைவிக்கு நோய் வந்தா கணக்கெடுக்க மாட்டார், தண்ட ஊட்ட பத்தி யோசிக்க மாட்டார். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எல்லாத்தையும் செஞ்சுட்டு நிம்மதியா வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பெண்கள் எதிர்பார்க்கிறது தான், நீங்க பிரியாணியை கொண்டு கொடுத்தாலும் என் மாப்பிள்ளை பக்கத்துல இருந்து ஒரு கரம் எனக்கு பேசிட்டு போகணும் அப்படின்னு, இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியை மதிச்ச விதத்தை பாருங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், அவர் எப்படிப்பட்ட மனுஷர்ண்டா, அவர் அன்சாரியை சேர்ந்தவர், நல்லா சூப்பு காய்ச்சுவார். அவர் நல்ல சூப்பு காய்ச்சுவார், இந்த பீஃப் அது இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பு காய்ச்சுற ஒரு மனுஷர். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இவர் சூப்பு கொஞ்சம் காய்ச்சிட்டு ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி சாப்பாடு கூப்பிடுற மனுஷர், விருந்து கொடுக்குற ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் வாங்க, மரக் சூப்பு கொஞ்சம் காய்ச்சிருக்கிறேன், உங்களுக்கு மட்டும் போதும், நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போகும்போது கூப்பிடுறாரு.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹாதிஹி ஆயிஷா, என் மனைவி ஆயிஷாவை கூட்டிட்டு வரவான்னு கேட்டாங்க. என் மனைவி ஆயிஷாவை கூட்டிட்டு வரவான்னு கேட்டாங்க. வந்தவர் சொன்னார், இல்ல நீங்க மட்டும் வாங்கண்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப நான் மட்டும் வரலண்டார். ரசூலுல்லாஹ் நான் மட்டும் வரலண்டார். சூப்பு காய்ச்சினவர் போய்த்தார். சரி, அப்படி வராட்டிருக்க நான் போறேன்னு போய்த்தார். இப்ப ஒரு வீட்டுக்கு போய் மனசுக்கு சரியான கவலை அப்படித்தானே இருக்கும். இப்ப திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வாரார், யார் ரசூலுல்லாஹ், கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கிறேன், உங்களுக்கு மட்டும் போதும், நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹாதி ஆயிஷா, ஆயிஷாவை கூட்டிட்டு வரவான்னு கேட்டாங்க. வந்தவர் இல்லைன்றார், ஏனாண்டார். ரசூலுல்லாஹ் நான் வரலன்றார், போயிட்டார். இப்ப இவருக்கு மனசுக்கு ஐயோ ரசூலுல்லாஹ் சூப்பு குடிக்க வரலையே, திரும்ப வாரார், திரும்ப கூப்பிடுறார், அல்லாஹ்வோட தூதரே சூப்பு கொஞ்சம் காய்ச்சி வச்சிருக்கிறேன், வந்து குடிச்சிட்டு போங்க யார் ரசூலுல்லாஹ். மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் வஹாதி ஆயிஷா, ஆயிஷாவை கூட்டிட்டு வரவா, அப்படியாவது வந்து குடிச்சிட்டு போங்கண்டார். நீங்க 2 பேருமாவது வந்து சூப்பை குடிச்சிட்டு போங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸ்ல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வார நேரம் 2 பேரும் அப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் உரசுற மாதிரி பக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ப நம்ம பக்கமா போய் பல பக்கங்கள் போயிட்டு, நம்ம பக்கமா திரிஞ்சு பல காலம் போயிட்டு, மலையேறி போயிட்டு, மனைவிக்கு பக்கத்துல தூங்குறது கூட நமக்கு இப்ப கஷ்டமா இருக்குது. மனைவிக்கு பக்கத்துல தூங்குறது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கஷ்டமா இருக்குது. நிறைய பேர் அந்த ரூம்ல அவரு, இந்த ரூம்ல இவ. என்னன்னு கேட்டா, பிள்ளைகளுக்கு இரவையில பிள்ளைகள் அழுகிறையாண்டு இவருக்கு அலட்டியாமண்டு, இவருக்கு டிஸ்டர்ப் ஆமண்டு அடுத்த ரூம்ல அவர் தூங்குறாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயியோட சந்தோஷமாக இருக்கிற நேரம் அல்ல தோழர்களே, மாதவிடாய் நேரத்துல ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை இறுக்க கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்களாம். அந்த நேரத்தில் மாதவிடாய் ரத்தம், ஆயிஷா நாயுடைய ரத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையில் படுமா. ரசூலுல்லாஹ் எழுப்பி ஆடையை கழுகி விட்டு தூங்குவார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு இரக்கமாக நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஏதாவது ஒன்றை குடிச்சேன்டா ரசூல் அப்படியே பார்த்துட்டு, நான் எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சேனோ அதே இடத்துல அதை வாங்கி ரசூலா அதே இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்க. நான் ஏதாவது ஒன்றை கடிச்சேன்டா ரசூலுல்லாஹ் நான் எந்த இடத்துல கடிச்சேனோ அதே இடத்துல வச்சு கடிப்பாங்க. இப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு போய் நாளைக்கு நம்மட மனைவி வீட்டுல நல்ல அந்த பிரஷ் முள் இருக்கு தானே, இந்த மாட்டு இந்த பக்கத்து முள் இருக்கு தானே, அப்படி வளைஞ்ச முள், அதை வாங்கி நம்மட மாப்பிள்ளைக்கு கடிக்கத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சூப்பை காய்ச்சி அல்லது கறியை ஆக்கி அந்த முள்ளை கடிச்சு நமக்கு இப்படி நீட்டினா நம்மளோட பதில் எப்படி இருக்கும்? என்ன 4 கால் தான் நினச்சிக்கிட்டீங்க, ஏன்னா இந்த ரோட்டில் போகிற 4 காலுக்கு முள்ள வீசுறா நினச்சிக்கிட்டீங்கன்னா கேட்போம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல ஆயிஷா நாய் வாய் வச்சு குடிச்சாங்களோ அந்த இடத்துல வச்சு குடிப்பாங்களாம். ஆரம்பத்தில் அப்படிதான் குடிச்சோம், அப்படிதான் கடிச்சோம், அப்படிதான் வாழ்க்கை இனிச்சிச்சு. ஆனா இப்ப எல்லாம் பிடிச்சிச்சு. ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை தான் தீட்டினேன், இப்ப வந்தா கொரோனா சொல்றாரு இவர், கொரோனா. இப்ப அது ஒரு வைரஸ். அன்னரம் வைரஸ் விலங்கல்ல, அன்னரம் கடிச்சது விலங்கல்ல, அன்னரம் குடிச்சது விலங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படித்தான் மனைவியோடு இருந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு நம்மட மனைவியை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் நல்லா தான் இருக்கிறார். மனைவி மாற்ற சிலாக்கள் பேசுவாங்க தெரியுமா? அங்க பாருங்க, அந்த இன்னொரு பெண்ணை மனைவியை கூப்பிட்டு காட்டுவாங்க. நவுதுபில்லாஹி மின்ஹா. அவ அந்த நேரம் படுற பாடும் துடிக்கிற துடியும் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு பெண்ணை ஒப்புறதே முதலாவது பெண்ணுக்கு பிடிக்காது. யாரும் ஒப்பிட்டு பேசுறதே பிடிக்காது. இவர் ஜோக்குக்கு என்ன ஜோக்கு? அது ஹராமானது ஜோக்கான்னு கேட்கிறோம். ஹராமானது ஜோக்கா அப்படின்னு இவை நீ உங்களுக்கு தெரியாத இது மார்க்கம். அவ என்ன செய்ய சமாளிச்சுட்டு தான் வாழோடும் என்பதற்காக வேண்டி போவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா நலர அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்க், யாராவது உங்களை விடவும் பணத்தில் யாராவது கூட இருந்தா அல்லது படைப்பு நல்ல ஒரு படைப்பை நீங்க கண்டா
உங்களுக்கு கீழே உள்ளால பாருங்க. நாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு எப்பயும் நம்மட மனைவி பசுந்தா தெரியும். ஆரம்பத்தில் அப்படித்தானே தெரிஞ்சிச்சு, அழகா தெரியணும். இப்ப அது விளங்குது இல்லையே. நிறைய பெண்கள் வீட்டுல உடுக்குற இல்ல, ஒழுங்கா உடுக்குற இல்ல, அது அவங்களோட குறை. அது உடுக்காம இருக்கிறதுக்கு நிறைய ஆம்பளைகளும் ஒரு காரணம் தான். என்ன காரணம்டா, இந்த மாப்பிள்ளை மாறு பெண்களை பார்த்து நீங்க உடுத்திருக்கிற ஆடை நல்லா இருக்குன்னு சொல்ற இல்ல, நீங்க நல்லா உடுத்திருக்கிறீங்க பசுந்தா இருக்கிறீங்கன்னு சொல்ற இல்ல. அதனால அவங்க என்ன செய்யறல்ல, கணக்கெடுக்கிறல்ல. ஆனா நிறைய பெண்கள்கிட்ட உள்ள ஒரு குறை என்னன்னா, வெளியில போகக்குள்ள மாஷா அல்லாஹ் நல்லா உடுத்து போவா, மாப்பிள்ளையே ஆச்சரியப்படுற அளவுக்கு உடுத்து போவா, வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள உடுக்க மாட்டா. இது சில குறைதான். ஆனா சில நேரங்கள்ல அது மாப்பிள்ளையுடைய பக்கமும் இருக்குது. மாப்பிள்ளை எப்பயும் மனைவியை பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, இந்த உடுப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த உடுப்பு உங்களுக்கு நல்ல பசுந்தா இருக்குது, எவ்வளவு இந்த உடுப்புல நீங்க நல்லா இருந்தீங்கன்னு சொல்றதுக்கு மாப்பிள்ளைக்கு வெட்கம் இருக்குது. ஆரம்பத்துல நல்லா மத்தால பார்த்து நீங்க நேத்து கட்டிட்டு வந்த ஷோல் இருக்கியா, அந்த ஷோ அந்த இஸ்காப் இருக்கே அபாயா என்ன சொல்லுவீங்க, என்னையாவது சொல்லுவீங்களா, தலை நல்ல கலர், அது உங்களோட கலருக்கு நல்ல. மற்றவங்களுக்கு இவர் இது நல்லா இருந்துச்சு, இது நல்ல இல்ல, இதை சொல்லுவார். தண்ட மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அல்லது மனைவி உடுத்துட்டு வந்த அதை ரசிக்கிறதுக்கோ அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்ல, நிறைய பேர் இல்ல. அதனால பெண்களுக்கு தேவையில்லை, நம்ம உடுத்து என்ன செய்ய, உடுக்காட்டி என்ன செய்ய, அப்படியே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எப்பையும் உங்களோட மனைவியை நீங்க அவங்களுக்கு முன்னுக்கு புகழுங்க, அவங்களுக்கு முன்னுக்கு நீங்க கண்ணியப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முகத்துல ஏசிடாத நாங்க ரசூலுல்லாஹ் முகத்துல முகத்தை பாருங்க, இப்படி தெரியும்னு இருந்தா நான் முடிச்சிருக்க மாட்டேன், இப்படி தெரியும்னா முடிச்சிருக்க மாட்டாரா. அதே முகம் தான் இப்ப இருக்குது, வித்தியாசம் ஒன்றும் இல்ல. ஆனா என்ன சொல்ல, மனசு வித்தியாசமாயிட்டு, மனசு வித்தியாசமாயிட்டு. மனைவியை எந்த இடத்திலையும் நான் விட்டு கொடுக்கவே கூடாது. சில ஆக்கள் இருக்குது, போன இடத்துல எல்லாம் மற்றவங்களை கவனிப்பாங்க, மனைவியை விட்டுவாங்க. வா தூக்கிட்டு வா, நமக்கு தான் ஏலாண்டு நோயை, நான் இப்படி நோய் வரும்னு தெரிஞ்சிருந்தா முடிச்சிக்க மாட்டேன். அவக்கு இப்படி நீங்க ஒரு மாப்பிள்ளையா இருந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முடிச்சிக்க மாட்டேன். பழைச்சாரு இவர் சொல்ற, உனக்கு எந்த நேரம் தும்மி தும்மி ஒரு வாழ்க்கையே போகுதா, எந்த நேரம் இப்படியே இப்படியே கஷ்டமாயிக்குது, கால் கடுப்பு இடுக்கு இப்படியே இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அல்லாஹ் தந்தது என்ன செய்ய, இருக்கிறதுல என்ன செய்யணும், திருப்திப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எங்கேயாவது போனா மனைவிமார்களுடைய குடும்பம் இருந்தா அவங்கள கண்ணியப்படுத்துங்க. நாங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுடைய குடும்பத்தையே கண்ணியப்படுத்தணும் என்றால் மனைவியை நாம் எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தணும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் அஹ்மதுல 18394வது செய்தி. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா நாய்க்கும் சண்டை, ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தி, மனுஷன் தானே சண்டை முத்தி, ஆயிஷா நாயுடைய சத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விடவும் கொஞ்சம் என்ன செஞ்சு கூடிச்சு, சவுண்டு சந்துட்டு. உடனே அபூபக்கர் அவர்கள் வாராங்க, ஆயிஷா நாயுடைய சத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விடவும் சவுண்ட் கூடிச்சு. உடனே போய் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டு, ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டு அபூபக்கர் வந்தாங்க. வந்து எபனத்த உம்மி ரூமான், அதாவது உம்மாட பேரை சொல்லி, இன்னாருடைய மகளே, அவர மகள் தான், கோபத்துல உம்மாட பேரை சொல்லி, இன்னார மகளே, ரசூலுல்லாஹ்ட சத்தத்துக்கு மேல உண்ட சத்தம் உசருதா அப்படின்னு கேட்டு கண்டிச்சு ஏசிட்டு அப்படி என்ன செய்யறாரு, போறாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை, ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா நாய்க்கு தான் சண்டை. இடையில யாரு வந்த, மாமனாரு வந்த. என்ன சொன்ன, மகளை பார்த்து சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேல நீ சத்தம் போடுறியா என்று கேட்டு சண்டை பிடிச்சு விளக்கிட்டு அப்படியே போயிட்டார். சண்டை பிடிச்சு கொண்டிருந்த ரசூலுல்லாஹ், சண்டை பிடித்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்கிட்ட போய், ஆயிஷா, நானும் நீங்களும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்களா, உங்களோட வாப்பா தான் வந்து உங்களுக்கு ஏசினார், ஆனால் நான் தானே போய் இடையில விளக்கினேன். ரசூலுல்லாஹ் போய் விளக்குறாரு, விட்டுருங்க ஆயிஷா, விட்டுருங்க, ஏசாதங்க, திட்டாதங்க, அடிக்காதங்க அப்படின்னு விளக்குறாரு. வாப்பாவை மருமகன் விளக்குறாரு, மனைவிக்கு பக்கம் நின்று. இப்போ ஆயிஷா நாய்கிட்ட வாப்பா போனதுக்கு பிறகு போய் சொல்றாரு, ஆயிஷாம்மா கண்ணீங்களா, நீங்க சண்டை பிடிச்ச நேரம், என்னோட நீங்க சண்டை பிடிச்ச நேரம், நான் தானே உங்களோட வாப்பா வந்து அடிக்கிற நேரம் விளைக்குட்டன், நீங்க என்னோட கோபிச்சு கொள்ளாதங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் நமக்கு நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட். மனைவி கிட்ட மனசு திறந்து பேசுறே இல்லை, மனைவி கிட்ட நாங்கள் உண்ட இயல்பா சொல்றல. மனைவி என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா, வெளியில போயிட்டு வீட்டுல வந்த உடனே கொஞ்ச நேரம் என்ற மாப்பிள்ளை உட்கார்ந்து
இதெல்லாம் 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 நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்க்கிறான். கடமை அல்ல, சொல்றது கடமை அல்ல. அப்படி சொன்னா ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அதைத்தான் பெண்கள் எதிர்பார்க்கிற. இப்படி போன இதை நீங்க என்ன செய்வீங்கடா, போன்ல வந்து மச்சான் இன்றைக்கு ஆபீஸ்ல நடந்த அப்படின்னு போன்ல பேசிட்டு இருப்பீங்க. அவன் என்ன சொல்லுவான், உங்களுக்கு போன்ல பேசலும் எனக்கிட்ட பேசலாதான்னு கேட்பான். இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களிடத்தில் பெண்கள் என்ன செய்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். சும்மா வைங்களும், உங்களுக்கும் உங்களோட வைஃபுக்கும் சண்டை, உங்களோட மாமனார் வந்து சண்டையில தலையிட்டு உங்களோட வைஃபுக்கு என்ன செய்யறார், ஏசுறார், சண்டை பிடிக்காத, மாப்பிள்ளையோட நல்லா நடந்துக்க அப்படின்னு. இப்படி ஒரு நிலைமை நமக்கு நடந்தா நம்ம என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்கிட்ட போய், ஆயிஷா அம்மா என்னோட சண்டை பிடிக்காதங்க, நான் உங்களோட பக்கம் தான் நின்று உங்களுக்கு தான் என்ன செஞ்சேன், ஆதரவா உங்களோட வாப்பாட்ட பேசினேன். இதே மாதிரி நம்மட மாமனார் வந்து நம்மட மனைவியுடைய பக்கம் நின்று ஏசி இருந்தால் நம்ம விலக்கிரிக்க மாட்டோம் சண்டையை. அப்படியே பின்னுக்கு போய் நல்ல பெரிய பொல்லண்டை எடுத்துட்டு வந்து, பிள்ளையா வித்து வச்சிருக்கீங்க மாமா, கூட்டுங்க இந்த கம்பால அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன செய்யும் நம்மட லைஃப் இருக்கு. ஏடா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இது பிள்ளையா, இது பாருங்களேன் வாய நீங்க இருக்கக்கூடிய எப்படின்னா மாமா நீங்க இல்லாத டைம்ல நான் என்ன பாடுபடுறேனோ தெரியாண்டு அனுதாபத்தையும் கொட்டி அடியையும் சேர்த்து கொடுத்து கம்பையும் கொடுத்து, இதுதான் நம்முடைய நிலைமையாக இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை பிடித்த நேரம் கூட அவராக போய், நம்ம எப்ப மனைவியோடு வழிய போய் பேசுவோம், சண்டை பிடிச்சிட்ட நம்மட தப்பு தான்னு நம்ம மனச்சாட்சி சொல்லும், 100% சொல்லும் இது எந்த பிள்ளை தான், நான் இந்த போனை பேசிக்க கூடாது, இந்த டைம்ல நான் வெளியில போயிருக்க கூடாது, இப்படி பேசிக்க கூடாதுன்னு நம்மட மனச்சாட்சி சொல்லும். ஆனா கௌரவம் ஆனா ஏற்றுக்கொள்ளாது. இல்ல இல்ல ஒண்ணுலதான் பிள்ளை, நீ இப்படி கேட்டிருக்கப்படாது. அப்ப எப்படி கேட்டிருக்கணும், கேட்டது எப்படியோ சரிதானே, நான் நம்ம காரணம் சொல்லுவோம், நீ இப்படி கேட்டிருக்க கூடாது, நீ இப்படி கேட்டிருக்கணும். கேட்டது எப்படி இருந்தாலும் கேட்டது நியாயம் தானே. ஆனா நம்ம 1000 காரணம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அவராக போய் மனைவி கிட்ட உட்கார்ந்து, என்னோட நீங்க கோபிச்சு கொள்ளாதங்க, உங்க வாப்பா தான் உங்களுக்கு என்ன செஞ்சாரு, ஏசினாருமா அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய பக்கம் நின்றாராக இருந்தார். நம்ம எப்ப ஒரு நாள் நமக்கும் மனைவிக்கும் சண்டை வந்த டைம்ல நம்ம எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு ஈகோ காராக்கள் தெரியுமா. அவ சண்டை பிடிச்சதுக்குள்ள பேச மாட்டா, அவவும் பேச மாட்டா, நம்மளும் பேச மாட்டோம். 2 பேர் முகம் இப்படிதான் இருக்கும், போறது வாரது. ஆனா அவ ஐம் பண்ணி வச்ச சேட்டை இவரை போட்டுக்குவார், பெல்ட் எடுத்து கொடுப்பா, அது அப்படியே கோவத்தில் எடுத்து கட்டிக்குவார், ஷூ எடுத்து கொடுப்பான், எனக்கு தெரியும் எடுக்க, அப்ப எடுக்க வேண்டியதுதானே, எடுத்து தரங்காட்டியில் நின்று நம்ம, அவ எடுத்து கொடுப்பா, போடுவார், டீ ஊற்றி வைப்பா, அதை குடிப்பார். நம்ம ஈகோ பிடிச்ச நாங்க தங்கம் போயிட்டு வரோம்மா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்ல மனசு வராது. கார்ல ஏறி இழுத்து அடைச்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரே போக்கும். இவவும் இருந்து 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 பாப்பா, இவர் ஒரு எஸ்எம்எஸ் ஆவது பண்ணுவார், லாஸ்டின் பாப்பா ஹாயிண்டு வருமா, சலாமுண்டு வருமா, ஏதாவது ஒன்று பேசுவாரா, பேசவே மாட்டார். பகல் சாப்பாடு டைம் வந்துடுவார், நல்லா ஆக்கி வச்சிருப்பார், வருவார், பிங்கானில் கோவத்தை கடி இழுத்து வச்சு போட்டு திண்டுட்டு அப்படியே திரும்ப போயிட்டுருவார், சொல்ல மாட்டார் போயிட்டு வாரன்னு. அவ வாசப்படியில் நிற்பா, இப்படி பக்கத்தில் வந்து வச்சு தரவா, இல்லை என்ன கை இருக்கு, என்ன கை இருக்கு, நீ வைக்க தேவையில்லைன்னு வர லைத்திர ஆக்குறதுக்கு அந்த கை வேணும், சரியா, அள்ளி தின்றதுக்கு இந்த கை இருக்குது. என்ன மனுஷர்கள் பாருங்கடாங்க, எங்கள்கிட்ட உள்ள ஒரு வகையான ஒரு எண்ணம், கணக்கெடுக்கவே மாட்டோம். வாசப்படியில் நிற்பா, போயிட்டு வாரன்னு சொல்ல மாட்டோம். எப்படியாவது ஒரு இரவுல காலில் கையில் பட்டுதான் என்ன செய்ய, அந்த சண்டை எங்கேயாவது ஒரு இடத்துல சமாதானமாக முடியும். கணியத்துக்குரிய முகத்தை பார்த்து என்ற தப்பு தான் மன்னிச்சுக்கங்க என்று கேட்கறதுக்கு மனசு வராது. உம்ராவுக்கு போகக்குள்ள எல்லாம் போய் மன்னிப்பு கேட்பாரு, ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள எல்லா இடத்தையும் போய் கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்கும் தவறு செஞ்சிக்க மாட்டாரு, ஆனா மன்னிப்பு கேட்பாரு. இங்க தவறு கொட்டி கிடக்கும் குடும்பத்தில், விளைச்சானே ஒரு நாளையில பிடிச்சி நெத்தில மோந்து கொண்டு, விளைச்சா நான் நிறைய உனக்கு தப்பு செஞ்சிருக்கிறேன், தவறு செஞ்சிருக்கிறேன், மன்னிச்சுக்க என்று கேட்கறதுக்கு மனசு வராது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய பக்கம் போயிட்டு, ஆயிஷா அம்மா என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு பிரச்சனை படுத்தல, உங்களோட வாப்பாத அம்மா என்னோட கோபிச்சு கொள்ளாதங்க என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் அன்பாக ஆதரவாக பண்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எப்படி ஆரம்ப லைஃப் இருக்கிறதோ அப்படித்தான் இறுதியான லைஃபும் முடிய போகிறது. புகாரியில 4449வது செய்தி, ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எனக்கு தந்த அருள்களில் நிறைய அருள், அதுல பெரியோரு அருள் தான் என்னென்றால்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நாள் என்னுடைய மடியிலேயே மரணித்தார். மரணிக்கிற நாள் என்னுடைய மடியிலே ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய நெஞ்சிலும் என்னுடைய நுரையீரலிலும் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். நுரையீரல் பகுதியில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. அந்த நேரம் அல்லாஹு தஆலா என்னுடைய உடலையும் ரசூலுல்லாஹ்வுடைய உடலையும் ஒன்று சேர்த்ததை போல அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ் நீரையும் என்னுடைய உமிழ் நீரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் என்றார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற தருணம் என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் முன்னால நிற்கிறார். அவருடைய கையில மிஸ்வாக் இருக்குது. அந்த நேரத்தையில ரசூலுல்லாஹ் அந்த மிஸ்வாக்கு ஆசைப்படுறது எனக்கு விளங்கிச்சு. பேச முடியாத நேரம். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட மிஸ்வாக்காண்டு ரசூலுல்லாஹ் ஆமாண்டு சைக்கின செய்தாங்க. அதை வாங்கி என்னுடைய வாயில் வைத்து அதை மெண்டு சொஃப்டாக்கி விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லை நான் தீட்டி விட்டேன். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நேரத்தில் என்னுடைய உமிழ் நீரும் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரும் ஒன்றாக கலந்து போனது. என்னுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டே இருந்தார்கள். என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டே இருந்தார்கள். சாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி மேலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்துக்கு என்று சக்கராத்துடைய வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சொல்லிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசியாக ஃபிர் ரஃபீக்கில் அலா, நான் உயர்ந்த என்னுடைய ரப்போடு போய் சேரப்போகிறேன் என்றார்கள். அந்த நேரம்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. ரசூலுல்லாஹ் அப்படியே கை மேலே இருந்தது, கீழே கை விழுந்த போதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிந்தது என்று நான் புரிந்து கொண்டேன் என்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன லைஃப், எப்படி ஒரு அன்பு, எப்படி ஒரு பாசம். உண்மையிலேயே ஒன்றை சொல்லணும், மனைவிமாருக்கு நமக்கு வருத்தம் வந்தா சரியான கவலை, ஆனா ஒரு வகையில சந்தோஷம். மனைவிமாருக்கு நமக்கு வருத்தம் வரவே கூடாது, அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரு வகையில் அவங்களுக்கு சந்தோஷம். சின்ன சின்ன வருத்தம் வரணும், என் மாப்பிள்ளை எனக்கு பக்கத்தில் இருக்கணும், அவருக்கு நான் உதவி செய்யணும், அவரை நான் குடிசை கொடுக்கணும், நான் கால் அமைக்கிடணும், தலை அமைக்கிடணும். இதை நிறைய பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. நம்ம கால் அமுக்கிறத விட்டு தலையை அமுக்கிறத விட்டு கிட்டே வர இல்லையே. அவர் அந்த வந்த உடனே சேட்டை கலட்ட மாட்டார், ட்ரௌசரை கலட்ட மாட்டார், அந்த ஹோலில் தான் இருப்பார். இவவும் காத்து இருந்துட்டு இவருக்கு தூக்கம் பெற்றுரும். அப்போ எலும்பி சண்டை, என்ன நான் வரக்குள்ள நீ தூக்கு, நீங்கள் வரக்குள்ள ஒழுங்காவா வந்தீங்க வயசாரு, நீங்கள் வார நேரம் எப்படி இருந்தீங்க மறந்து. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்காக வேண்டி வாழுகிறவர்கள், நிறைய தியாகம் செய்தவர்கள். நிறைய பேர் நினைக்கிற மனைவி பிள்ளை பெற்றதெல்லாம் தியாகம் இல்லைன்னு. பிள்ளை பெற்றது தியாகம் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் யார் ஒருவர் குழந்தையை பெற்றுக்கொள்ற நேரம் பிரசவ வழியால் மரணிக்கிறார்களோ அவங்க ஷஹீதுன்னாங்க. அவங்க ஷஹீதுன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளோட ஊரை இழந்து, உம்மாவை இழந்து, வாப்பாவை இழந்து, எல்லாரையும் இழந்து, அவள் வாழ்ந்த வீடு, ஓடித்திரிந்த இடங்கள் எல்லாத்தையும் இழந்து. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வாப்பா, உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, ஒரு வாப்பா பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய விடவும் கவனமா வளர்க்கறது தெரியுமா உனக்கு? ஏண்டா யாரும் பார்த்துடக்கூடாது, யாரும் தொற்றக்கூடாது. அந்த பிள்ளை கேட்குற எல்லாம் வாப்பா வாங்கி கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். நகண்டா நகை, உடுப்புண்டா உடுப்பு, எல்லாம் வாங்கி கொடுப்பார். ஆம்பளை பிள்ளைகள் எங்கேயாவது போய் அவன் பிழைச்சுக்குவான்னு தெரியும். ஆனா பொம்பளை பிள்ளைகள் எனக்கிட்ட இருக்க போறது ஒரு 15-20 வருஷம் அப்படின்ட்டு தெரிஞ்ச வாப்பா எல்லாம் செய்வார். உழைச்சு கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பார். ஒரு 19 வயசுல நம்ம அந்த பெண்ணை முடிக்க போறோம் என்பதற்காக வாப்பட கையில உங்களோட மகளை நான் முடிச்சு கொள்றேன் என்று சொல்லி மகர் கொடுத்த நேரம் ஆரம்பித்த பிரிவு தோழர்கள். நம்மட மாமாட கையில உங்களோட மகளை நான் திருமணம் முடித்துக் கொள்ள போகிறேன் என்று மகர் கொடுத்து நேரம் பிரிஞ்ச பிரிவு. யாருக்குமே காட்டாத உடம்பை அல்லாஹ் ஹலாலாக்கினான் என்பதற்காக நமக்கு தந்தான். நம்மளும் அப்படித்தான். பெண்களை பத்தி பேசுற தலைப்பே இது. அவளோட உம்மாவை இழந்துட்டாள், வாப்பாவை இழந்துட்டாள், உறவுகளை இழந்துட்டாள், அண்ணன் தம்பி, வீடு வாசல், அவள் ஏறி திரிந்த மரங்கள் எல்லாமே முடிச்சு. நம்ம எங்க இருக்கிறோமோ நம்மளோடு வந்திருக்கிறார். நம்மளோட உம்மாட்ட போனா நம்மளோட உம்மாட்டையே வாராள், நம்மளோட வாப்பட்ட போனா நம்மளோட வாப்பட்டையே வாராள், நம்ம ஓமானுக்கு வந்தா ஓமானுக்கே வாராள். ஒரு நாளையில கூட இந்த உம்மாட்ட போகணும் உண்டு சண்டை பிடித்து நம்மளோடு போட்டி போட்டு நின்றவர்கள். அதான் லைஃப். ஆனா ஒரு வகையில தியாகம் தானே.
நமக்காக வேண்டி தான், நம்மட சந்தோஷத்துக்காக. நமக்கு ஒன்று வருகிற நேரம் துடித்து போகிறார், நம்மட பிள்ளைகளுக்கு ஒன்று வார நேரம் துடித்து போகிறார். அப்படிப்பட்ட மனைவியை ரசூலுல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க என்பதை மட்டும் படித்தால் போதும். அவளை மதிக்கலாம் தேவையில்லை, இப்படி வாழ்ந்தாலே போதும். பெருசா உயர்த்தையெல்லாம் தேவையில்லை, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய லைஃபை ஃபாலோ பண்ணி, ஹதீஸை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே போதும். அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்கு. மற்ற எல்லா வாழ்க்கையும் காணல் நீர்மாய்த்தான் விளைச்சனே. மற்ற எல்லா கண்ணுக்கு தெரிகிறது எல்லாம் ஷைத்தான், ஜையன லஹும் ஷைத்தான். ஷைத்தான் பசுந்தாக்கி காட்டுவான், அழகாக்கி காட்டுவான். ஒன்றுமே இருக்காது. நமக்கு ஒரு துன்பம் வந்தா கூட யார் ஆறுதல் சொல்லுவா சொல்லுங்க? நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டு, நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், மனைவி மறைப்பாள் தெரியுமா? நம்ம ஒரு கெட்டது செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம், அந்த நேரத்தில் மனைவி என்ன செய்வாள் தெரியுமா? அப்படியே மறைச்சிடுவார், யாருக்கும் சொல்ல மாட்டார், யாருக்கும் சொல்ல மாட்டாள். ஆனா மனைவி ஒரு தப்பு செஞ்சா உடனே பறக்கும். உம்மா கிட்ட சொல்லுவோம், வாப்பாட்ட சொல்லுவோம், தங்கச்சிட்ட சொல்லுவோம், எல்லாத்தையும் போய் சொல்லுவோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதனால அப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த இந்த பெண்களோடு நாங்கள் அந்நியமாக பாசம் நேசத்தோடு வாழ்ந்து அவர்களையும் ஒரு சராசரி நாங்கள் மதிக்க வேண்டிய இடத்துல மதித்து, கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து, அவங்க எங்களுக்காக மௌத்துக்கு பிறகு பிரார்த்தனை செய்கின்ற அந்த ஒரு பெரிய, அதுவும் நம்ம மூத்தாயினா கூட 4 மாசமும் 10 நாள் நமக்காக, ஏன்னா இதான் இருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இஸ்லாம் அப்படி கொடுத்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்குது என்றால், அவளுக்கு ஒரு தலைவலி வருகிற நேரம், ஒரு வயிற்று வலி வருகிற நேரம், அவள் ஏதாவது ஒன்றை கேட்கிற நேரம், பாஞ்சி ஏசி அப்படியே முகத்தில் மனிதர்கள் இருக்கிற நேரம் அப்படியே சி என்று சொல்லிவிடாம அவளை அணைச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்லி நம்மளாகவே அவளோடு அன்பா பண்பா பேசி அவர்களையும் இந்த உலகத்தில் நம்மளோட லைஃப் பார்ட்னர் அப்படிதான் நம்மளோட சரிசமனாக வாழக்கூடியவர்கள் என்று அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். நம்ம என்ன நினைக்கிறோம்டா, உனக்கு என்ன குறை இருக்குது, எல்லாம் வாங்கி தந்து நினைக்கிறேன், ஏசி வாஷிங் மிஷின் அது இது எல்லாம் தந்தே நினைக்கிறேன். ஆனால் அவள் தந்தது இந்த பொருட்களில் உள்ள அந்த பாசத்தை எதிர்பார்க்கவில்லை. உங்களோட உள்ளத்தில் உள்ள உடல்ல உள்ள உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்தில் உள்ள பாசத்தை எதிர்பார்க்கிறாள். முடிந்த வரைக்கும் நம்ம சில நேரங்களில் மனைவி கிட்ட போய் சொல்லலாம் தானே, ஏன்னா சந்தோஷப்படுத்துறதுக்கு, அப்படியாவது நமக்கு வராது இயல்பு. ஆனால் அப்போ வந்துச்சு, இப்போ வருகுது இல்லை, அப்படியாவது செஞ்சு என்ன செய்யணும், வாழணும். வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகின்ற வாழ்க்கையை நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, நானும் நீங்களும் வாழுகின்ற வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹு தாலா உயர்ந்த சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.